நான் கிராமத்து பொண்ணு தான், ஆனால் அதுக்காக நான் இப்படி இருப்பேன் நீங்கள் எதிர்பார்க்காதீங்க சார். 3 வேளையும் பக்கத்தில் நின்று பரிமாறணும் சார். உப்பு வச்சுக்கோங்க, ரசம் வச்சுக்கோங்க, பக்கத்துல நின்றுட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் சார். இதுதான் தவறான விஷயம். நீங்கள் எதிர்பார்க்கல ஒரு சேவகம் பண்ணணும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கம்மா? டீச்சராக இருக்கேங்க சார். அப்போ அவங்களும் ஒர்க்கிங் இல்லையா? பாவம் தான்டா, ரொம்ப கஷ்டம். இவருக்கு பரிமாறிட்டு இருந்தா என் பையன் விளையாண்டுட்டு இருப்பான், போய் தூங்க மாட்டான். அவன் காலைல சீக்கிரம் அவனை எழுப்பணும், அவனுக்கு முன்னாடி நான் எந்திரிக்கணும். ஃபர்ஸ்ட் அவன் பேக் எடுத்து வைக்கிறதுக்கு எனக்கு 1.5 hour ஆயிரும் சார். ஏன்னா இவர் பையன் பேக் கூட எங்க இருக்குன்னு கூட தெரியாது சார் அவருக்கு. என் பதவியை கம்ப கொடுத்து தூக்குறதுக்குன்னே இப்படி எல்லாம் பஞ்சாயத்து வருது. ராமா ராமா. சின்ன குழந்தையோட பையன் எப்படி ஸ்கூல் விட்டு வந்தா பேக் வாங்குறமோ அது மாதிரி பைக்ல போய் நான் பேக் வாங்கிட்டு வரணும். இன்னமும் காலிங் பெல் அடிச்சுட்டு வெளியே நின்னுக்குவார் சார். சார் வரலைன்னா காலிங் பெல் அடிச்சுட்டே இருப்பாரு. பெரிய மனுஷனா நீ பீக்காரி பயல எந்திரிச்சு போயா. நான் வந்து வச்சிருக்கேன். இதை வந்து அவங்க வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் அது என்னால் முடியல. குடும்ப வாழ்க்கை அதனால இதாகுது சார். ஒரு பர்சனல்னு நம்மளுக்கு ஒன்று இருக்கும். அது எனக்கு தெரியறதுக்கு முன்னாடி மற்றவங்களுக்கு தெரிஞ்சிருது. அவங்க என்ன கேட்குறாங்க, யோ என்னையா இது? ரீசெண்டாக தான் ஒரு 2 மந்த்தாக தான் நான் வந்து லைவ் போடுறேன். சப்ஸ்கிரைபர் வந்து 1 yearல வந்து அச்சீவ் பண்ணிட்டேன். எனக்கு வாட்ச் ஹவர்ஸ் வந்து எனக்கு அச்சீவ் ஆகலை. புரியுதா? அந்த டெக்னாலஜி தான் உங்களை டிரைவ் பண்ணிட்டு இருக்கு, நீங்கள் அதை டிரைவ் பண்ணல. அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். ஆக்சுவலி நான் வந்து MCA படித்த ஸ்டூடெண்ட்டு. நான் வந்து மேரேஜ்க்கு முன்னாடி ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் வந்து ஒர்க் பண்ணலை. பசங்களை பார்த்துட்டு நான் வீட்டில் இருக்கேன். அந்த மீதி நேரம் போக தான் நான் அந்தந்த ஜாபை பார்க்குறேன். அவளுக்கு சொல்லிட்டு போறத பார்த்தா அதுல ஏதோ நியாயம் இருக்கிற மாதிரி தோணுது. ஒரு MCA படிச்சுட்டு ஒர்க்கில் இருந்த பொண்ணை உங்களுக்கு சட்டை என் பண்ணி கொடுக்கணும், நீங்கள் பயணத்துக்கு போகிறப்போ பொட்டி ரெடி பண்ணி கொடுக்கணுங்கிற ஒரு ஆளாக மாற்றினா அந்த பொண்ணோட நெருக்கடியை அவங்க எங்கே வெளிப்படுத்துவாங்க? சார் அவங்க எல்லாம் அறிவியட்ட பாதையில சார். அவங்களும் இஷ்டப்பட்டு தான் சார் இருந்தாங்க. வேலைக்கு இல்லை சார், இல்லை, கண்டிப்பாக இல்லை. எனக்கு வந்து எங்கள் அம்மா எங்கள் அப்பாவுக்கு வந்து நான் வந்து ஹெல்ப் பண்ணணும். நான் எல்லாத்துக்கும் இவங்க கிட்ட கேட்டுட்டு இருக்க முடியாது சார். நான் வெளியில் வேலைக்கு போனால் பசங்களை பார்த்துக்க முடியாது. இந்த பொண்ணு பண்ணுறதுல என்ன தப்பு? டெல் மீ இப்போ அவங்க அம்மா அப்பா எதற்காக இவங்களை MCA படிக்க வச்சிருப்பாங்க? ஒர்க் பண்ணும்போது எனக்கு வந்து பாதி சேலரி கொடு, எங்களுக்கு ஹெல்ப். ஏன்னா பையன் கிடையாது. உங்கள் ஆசை நியாயமானது. நீ ஏன் சம்பாத்தியும் போது நீ குடும்பத்திலேயே உட்காந்துக்க சொன்ன நீங்க உங்க அம்மா அப்பாவையும் நான் பாத்துக்கிறேன்னு ஒரு கேரண்டி கொடுத்தா அந்த பொறுப்பை எடுத்துக்கணும்ல. இப்ப நீங்க கண்டிப்பா இது நாள் வரையும் அது வாயில வரவே இல்லை சார். இல்லையே, அவ்வளவுதான். வரும் ஆனா வராது. நீங்க என்ன நினைச்சு கிராமத்து பொண்ணை கல்யாணம் பண்ணீங்க, ஆனா அது எதெல்லாம் நடக்கல. என்னை வந்து அத்தான்னு கூப்பிடணும்னு நினைச்சேன், மாமான்னு கூப்பிடணும்னு நினைச்சேன். கடைசி வரைக்கும் நடக்கவே இல்லை. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது. எனக்கு ஆனா என்னங்கன்னு கூப்பிடுறதுல தான் விருப்பம். ஏன் மாமான்னு கூப்பிடுறது அத்தான்னு கூப்பிடுறதுல? அது நம்மளுக்கு ஒத்து வராதுங்க. அது கொஞ்சம் சொந்தம் இல்ல, கொஞ்சம் அசல் தான் அவரு. ஏங்க கல்யாணம் ஆயிடுச்சுங்க? ஆமா இல்ல ஆமா. என்ன இப்ப கூப்பிடுங்க, என்னப்ப? ஐ லவ் யூ அத்தான். ஐ லவ் யூ அத்தான். வாங்க போங்கன்னு கூப்பிட்டா எனக்கு சந்தோஷம் தான். பட் ஆனால் இப்போ என்னை கூப்பிட்றது அவங்க லிதின் அப்பா. வீட்டில் ஊரில் கூப்பிட்டா பரவாயில்ல, நம்ம தனியாக இருக்கவங்க வீட்டில் கூட அப்படி தான் கூப்பிட்றாங்களே. பழகி போச்சுன்னு வாங்க போங்கன்னு ஃபார்முலா, ரொம்ப ஃபார்முலா இருக்கு, உனக்கு பிடிச்ச மாதிரி இரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் சொன்னார். ஸோ நான் வா போ அப்படிங்கிற மாதிரி மாறிட்டேன். இப்போ வந்துட்டு அப்படிங்கிறாரு. நீங்க சொல்றது எப்படி இருக்குன்னா, ஏய் நான் உன்னை வா போன்னு சொல்லுவேன், ஆனா நீ சொல்லக்கூடாது. கருத்துக்களை மிக கச்சிதமாக கவுகிறீர் போங்கள். சாரி கட்டுவா அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டேன்னா அவ இது நாள் வரைக்கும் சாரி கட்டுற அன்னைக்கு எனக்கு சண்டை வந்துடும். சாரி கட்டெல்லாம் தெரியாது சார். கேட்டுக்க. கிராமத்துல இருந்து ஜாயிண்ட் ஃபேமிலி சார். கல்யாணம் பண்ண பிறகும் அதே மாதிரி நாங்களும் இருப்போம்னு எதிர்பார்த்தோம். இப்போ இல்லை சார். 30 வருஷமா கிராமத்து வாழ்க்கை வாழ்ந்துட்டோம் சார். இப்போ வந்து சிட்டி வாழ்க்கையை வாழ்வோம்னு போயிட்டோம். எவ்வளவு தந்திரமா இருக்காரு பாத்தீங்களா? அதான் நரிமுத்து. எத்தனை வருஷமா அப்படி வெளியில போகணும் நீங்க ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்க? மேரேஜ் ஆனதுமே நாங்க நினைச்சிருக்கேன் சார். அப்பையில இருந்து இந்த ஐடியால தான் இருந்தீங்க. கிட்டத்தட்ட 12 வருஷம் பிளான். கம்பெனி சீக்கிரத்தை வெளியே சொல்லாதடா, வாய மூடுறா. என்னன்னா அவங்க என்ன டின்னர் செய்யறதுன்னு என்ன கேட்பாங்க, நான் பதிலுக்கு அவங்க கிட்ட கேட்பேன். மாத்தி மணி 12,000 ஏதாவது ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோம். ஆக்சுவலா என்ன பண்ணிடணும்னா கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணாமலே இருக்கணும்னு நினைக்கிறேன். அது நல்லா போகும் இல்ல. எனக்கு வந்து தோசை பிடிக்கும் அப்படின்னா தோசை ஊற்றி சாப்பிடலாம். ஆனால் அவர் அப்படி சாப்பிட மாட்டார். அப்புறம் அதில் பொடி போட்டு அதில் அந்த வெங்காயம் கட் பண்ணி போட்டு ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி இப்படி ஒரு ஃபார்மேட்டே இருக்கும் சார். என்னடா வீட்டில் ஒரு அருவாமனை இருக்குன்னா அருவாமனை யூஸ் பண்ணக்கூடாது, கத்தி தான் யூஸ் பண்ணணும். துண்டு எமர்ஜென்சிக்கு வேணும்னா கூட ஒரு கபோர்டுக்குள்ளே போய் தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி தட்டுலாம் யூஸ் பண்ணக்கூடாது, பிளேட்டு தான் யூஸ் பண்ணணும். ஃபுட்டுமே வந்துட்டு இட்லி தோசை அந்த மாதிரி இல்லாமல் சப்பாத்தி ஓட்ஸ் அந்த மாதிரி தான் எங்கள் வீட்டில் மேக்ஸிமம் இருக்கும். எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? சிட்டியில் இருக்கப்போ சிட்டி வீடு மாதிரி தானே இருக்கணும்.
ரூம்ல எதுக்கு சார் கொடி கயிறு? எல்லாம் ஒரு ரீசனோட தான் போய்கிட்டு இருக்கேன். 10 ரூபாய்க்கு கயிறு வாங்கி கட்டினா முடிஞ்சிடும் சார். அதுக்கு ஒரு ஸ்டாண்டு அமேசான்ல ஆர்டர் பண்ணி. அது நல்லா இல்ல சார் ரூம்ல போட. அருவாமனை எல்லாம் ஏன் வேண்டாம்? எனக்கு தெரியாது சார் அது. எவ்வளவு வாட்டி சொன்னேன் அழகா இருந்த அறிவு சுத்தமா இருக்காதுன்னு. அவங்க வந்து எடுத்த உடனே எதுக்கு முதல்ல சத்தமா பேசுறீங்க? இல்ல நம்ம பைக்ல போய்கிட்டு இருந்தா கூட பேசணும், எதுக்கு சத்தி பேசுறீங்க? சவுண்டு குறைங்க இது என்ன பட்டிக்காடா கிராமமா? நீங்க டூ மச். இது டூ மச். எது இல்ல சார் எல்லா இடத்துலயும் சொல்றது இல்ல, பப்ளிக் பிளேசஸ்ல கொஞ்சம் 2-3 வாட்டி ரோட்ல இருக்கவங்க பார்த்து சிரிச்சிட்டு போயிட்டாங்க சார். இவர் What do you bother about that? அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாமா. இப்போதான் 6வது படிக்கிறாங்க என் பொண்ணுங்க. இப்போவே வந்து நீட்டு கொடுக்குறாங்களா, அவங்க ஜெய் சொல்லி கொடுக்குறாங்க, இப்போயே போடலாமா? ஏன் கூட உட்காந்து கூட அவங்களுக்கு பேச பசங்களுக்கு டைம் இல்லை. என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாமா? சோஷியல் ஸ்கில், மனுஷங்களோட புலங்கிறதெல்லாம் இல்லாம போயிடும். இல்லையே, சுத்தமாக கிடையாது. ரொம்ப நெருங்கின சொந்தக்காரங்களோட சாவு கூட நம்ம 2 பேர் போயிட்டு வந்துடும், பசங்களுக்கு ஏதாவது ஒன்று இருக்கும் அப்படிங்கிற லெவலில் போகுது. நீ என்னங்க ஒரு பேச்சுக்கு சொன்னா நீங்க வர பேச்சுக்கா பசங்க பயந்துருவாங்க. சாவுங்கிறது போய் நிக்கணும் அப்படிங்கிறது நமக்கு இம்பார்ட்டன்ஸ். அப்ப இது சொல்லி கொடுக்காம நீ எதோ சொல்லி கொடுத்து என்ன பிரயோஜனம்? நான் சொல்றது உங்களுக்கு புரியாது. அப்ப புரியுற மாதிரி சொல்ல. இங்க இருக்கிற லைஃப் அப்படிதானே சார் இருக்கு. நம்ம இங்க தானே இருக்கோம். அப்போ அதுக்கேத்த மாதிரி தானே நம்ம ஃபாஸ்டா தானே போய் ஆனோம். இதெல்லாம் உண்மையா? ஈலா விடுறாங்க. டெத் ஒரு இமோஷன், கல்யாணங்கிறது ஒரு இமோஷன். எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து சந்தோஷமா இன்னொருவருடைய மகிழ்ச்சியில் பங்கேற்பது. அதுல இருந்து டிட்டாச் பண்றீங்க. எனக்கு புரியுது, ஆனா சொல்ல மாட்டேன். ஒரு குழந்தை வியாபாரத்தை மட்டுமே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு, தெரியுதா உங்களுக்கு? ரெஸ்டாரண்ட் வியாபாரம், மால் வியாபாரம், சினிமா வியாபாரம். வாழ்க்கைக்காக எங்க கூட்டி போயிருக்கு, அதுக்கு ஒரு கோர்ஸ் கூட்டி போறேன்னு சொல்லாதீங்க. இதெல்லாம் ரொம்ப நக்கலாமா? கல்யாண வீடு நல்லது கெட்டதுன்னா இப்போ நான் மட்டும் தான் போக வேண்டியது சார். கூட வர சொன்னா வர மாட்டேங்காங்க சார். சார் ஒரு சேரையை கட்டிட்டு போகணும் சார், திரும்பி கலட்டி போகணும். அதை இது அடே அப்பா, அது எதுக்கு சார்? போகாமலே வீட்டில் இருந்துக்கலாம்ல சார், அந்த ஒரு ரீசன் தான் சார். நம்ம ஃப்ளாட்ல ஒரு 5 பேர் இருக்கோம் அப்படின்னா நம்ம கையில கட்டியிருப்போம். நம்மளை தனியாக கூப்பிட்டு இல்லை நீ போய் ட்ராக் சூட் போட்டு வா சார். யாரையுமே அண்ணேன்னு கூப்பிடக்கூடாது சார். அண்ணா அண்ணா வாங்க, ஏன்னா பக்கத்து இருக்காரு அண்ணான்னு கூப்பிடுறான். நீ வந்து அண்ணேன்னு கூப்பிட்ட கண்டுபிடிச்சுடுவாங்க. இல்லை கண்டுபிடிச்சா போய் 10 ரூபாய்க்கு ஒரு பழம் வாங்குறோம், என்னண்ணே 5 ரூபாய்க்கு கொடுங்க, ஏன் வராதா அப்படின்னு கேட்கறது கூட அவங்களுக்கு சிட்டியில் இப்போ இருக்க மாட்டாங்களோ அவங்கள திங்க் பண்ணிக்கிறாங்க. என்னடி இது? மற்றவங்க என்ன நினைப்பாங்கன்னு யோசிக்க வேண்டியது. எனக்கு ஆச்சரியமா இருக்கு. மத்தவங்க ஊர்ல என்ன நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு தான் சிட்டிக்கு வரணும் நீங்க. மறுபடியும் மத்தவங்க நினைப்பாங்க. ஒரே குஷ்டமப்பா. குஷ்டமா இது கஷ்டமப்பா. அது கேட்ட வில்லேஜ்ல இருந்து வந்திருக்கேன் அப்படின்றாங்க. சொல்லட்டுமேமா, ஜெயில இருந்தா வந்திருக்கீங்க. சிட்டியில எதையும் ஓன் பண்ணல. எனக்கான நிலம் என் மனதை விட்டு வெளியில போயிடுது. திஸ் இஸ் நாட் மை கிரவுண்ட். மனதளவில் அதை நீங்க ஓன் பண்ணணும். ஓன் பண்ணலைன்னா அது உங்க லேண்ட் இல்லை. நீங்கள் நகரத்தில் அந்நியராய் இருக்காதீர்கள். நீங்கள் கிராமத்திலிருந்து அந்நியமாகி விடாதீர்கள். மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசலாம். நன்றி, வணக்கம். யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும், உங்க பொண்ணான கையால் அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க.